ஓம் சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 1/2/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. மோகத்தின் கயிறுகள், பற்றின் கயிறுகள் நிறைய விஷயத்தோடு நம்மளை கட்டி போட்டிருக்குது. அதை எல்லாத்தையும் இப்போ அறுக்கணும். ஏன்னா முழு உலகம் அழிய போகுது இல்லையா? ஸோ அதில் அதிகப்பட்டு நம்ம உடம்பு மேலே நமக்கு இருக்கும். ஏன்னா அதனால தான் இந்த உடம்பு விட்டு ஆத்மா பிரியாமல் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த உலகம் அழிய போகுது, உடலும் அழிய போகுதுன்னா இதை விட்டுட்டு நீங்கள் போய் தானே ஆகணும். அதனால் இந்த பழைய உலகத்துலேயோ இந்த பழைய உடல்லையோ அல்லது இந்த பழைய உலகத்தில் இருக்கிற எந்த பொருள் மேலேயும் கொஞ்சம் கூட பற்று விருப்பம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா நமக்கு தான் கஷ்டம். எவ்வளோ சூப்பர் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு தடவை கோழி வெட்டுற இடத்துக்கு போனேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கோழி வெட்டுறவர் இப்படி திரும்பி பார்த்துட்டு வெட்டி இப்படி தூக்கிடாரு. ஏன்னா அதை பார்த்தா அவரால் வெட்ட முடியல அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் தானே இல்லையா? அது தப்புன்னு அவருக்கு தெரியுது. ஆனால் வயிற்று பழப்புக்காக பண்ணுறாரு. ஸோ அதனால் அதை பார்க்காம இப்படி தள்ளி வெட்டி இப்படி இப்படி திரும்பி இப்படி தள்ளி போட்டுருவார். அதை பார்க்கவே மாட்டார். அண்ணாண்ட ஒரு இது இருக்கும், ஒரு பெரிய பக்கெட் மாதிரி, அதுக்குள்ளே அப்படி தள்ளி விட்டுருவார். ஸோ ஏன்னா அது இவர் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி நாம் இந்த உடலை விட்டே ஆகணும். அந்த நேரம் இங்கே இருக்கிற எதை பார்த்தாலும் முடிஞ்சு போச்சு. ஆனால் பார்க்காட்டினா கூட பற்று இருக்குது இல்லை? கோழி கத்துனா வேணால் உங்களுக்குள்ளே எதுவும் ஆகாமல் இருக்கலாம், உங்கள் குழந்தை கத்திச்சுன்னா இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணால் அந்த பற்று நீங்கள் இப்போவே கட் பண்ணணும். வந்திருக்கிற எல்லாம் கொஞ்சம் நாளில் போகிறதுக்கு தான் வந்திருக்குது, இடையில் வந்தது இடையிலே போயிடும் அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நிம்மதியாக போக முடியும். ஸோ அதனால் பற்று இருக்கக்கூடாது. ஏன் பற்று இருக்கக்கூடாது? இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கேள்வி: எந்த குழந்தைங்களுக்கு ஆன்மீக போதை ஏறிக்கிட்டே இருக்குமோ அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்? எந்த குழந்தைக்கு அந்த மாதிரி போதை ஏறும்? சூப்பராக பாபா சொல்கிறார். அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம் ஆன்மீக போதையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னா, மஸ்த் கலந்தர், அதாவது போதையில் இருக்கும் ராஜா அப்படின்னு அர்த்தம். அந்த ஹிந்தி பாட்டில் நிறையா சீஸ் படி ஹே மஸ்த் அந்த மஸ்துனே வச்சு நிறையா வரும் இல்லையா? ஸோ மஸ்துன்றது அந்த போதை. ஸோ போதையில் இருக்கிற ராஜா எந்த போதையில் இருக்கிறாரு? ஆன்மீக போதையில். அவங்க தான் கலங்கீதராகவும் இருப்பாங்க, அதாவது கலங்கமற்றவர்களாக, தவறு இழைக்காதவர்களாக இருப்பாங்க, தவறு இழைக்காதவர்களாக ஆக முடியும். அவங்களுக்கு என்ன போதை இருக்கும்? ராஜ்யத்தை ஆள போகிறேன் அப்படிங்கிற போதை, அதுக்கான தகுதி எனக்கு வந்துடுச்சு அப்படின்ற போதை ஏறி இருக்கும். அவங்க புத்தியில் எப்பவுமே ஒன்றுமே இல்லாத இந்த ஏழை நிலையிலேருந்து அனைத்தும் நிறைந்த பணக்காரனாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க புத்தியில் இருக்கும். ருத்ர மாலையில் நெருக்கத்தில், பாபாவுக்கு நெருக்கத்தில், பாப்தாதாவுக்கு நெருக்கத்தில் கோர்க்கப்படக்கூடிய அந்த மணிகளுக்கு தான் இந்த மாதிரி போதை ஏறும். அவங்களுக்கு எப்போவுமே புத்தியில் என்ன இருக்கும்? வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போய் புது உலகத்துக்கு வரணும், இதே தான் இருக்கும். இது எந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்குதோ அந்த குழந்தைங்களுக்கு தான் இந்த ஆன்மீக போதை ஏறி இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் நம்ம. அந்த போதை, நான் ராஜ்யத்தை ஆள போகிறேன்ற அந்த போதையில் இருக்கிறேன், ஏழையிலேருந்து பணக்காரனை ஆக போகிறேன்ற போதையில் இருக்கிறேன், ருத்ரமாலையில் பாபாவுக்கு பக்கத்தில் வரப்போகிறேன்ற அந்த போதையில் இருக்கிறேன், வீட்டுக்கு போய் சொர்க்கத்துக்கு வரப்போகிறேன்ற போதையில் இருக்கிறேன் அப்படின்றது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த போதை ஏற்றினா தான் நீங்கள் குஷியாக சரீரத்தை விட முடியும். கடைசியில் அந்த சரீரத்தை விடுற நிலை எப்படி இருக்குன்னா, இப்போ உலகத்தில் யாராவது சரீரத்தை விட்டுனா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அது எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு எது அடைஞ்சால் பயங்கர சந்தோஷம் இல்லையா?
இவங்களை கல்யாணம் பண்ண பயங்கர சந்தோஷம் அப்படின்னா, அந்த கல்யாணம் நடக்கிற நாள் அதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உடலை விட்டு பிரிகிற நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி போதை ஏற்றணும். ஏன்னா அங்கே லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். உலகத்திலே நம்பர் 1 அழகி, உலகத்திலே நம்பர் 1 அழகன் ஸ்ரீ நாராயணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த போதையை வந்து நீங்கள் நினச்சி ஏற்றணும். ஸோ அதுக்கு தான் ஆஸ்தியை நினைங்கன்றார். அதுதான் வேத விதி தவத்தை கலைக்கும்போது நான் நாராயணனை கல்யாணம் பண்ணுறதுக்காக யோகம் பண்ணுறேன், தவம் பண்ணுறேன்றா. பின்னர்த்த நாராயணனை கல்யாணம் பண்ணுறன்ற அந்த போதையை ஏற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி போதை இருக்கணும். ஆனால் அப்படி ஆக போகிறது என்னது? தங்க மாடு மாளிகையை அடைய போகிறது, ராஜ பதவி அடைய போகிறதுலாம் யார்? ஆத்மா இல்லையா? அப்போ தேக உணர்வு இல்லாட்டினா தான் இந்த போதையே உங்களுக்கு வரும். சரி, ஓம் சாந்தி. எல்லோரும் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா? அதுதான் அர்த்தம். எப்போவுமே ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்க கிட்ட ஆன்மீக உரையாடல் நிகழ்த்திட்டு இருக்கிறாருன்றதுக்கு. எப்பவுமே அந்த ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா அப்படின்றதே வேறு விதமாக கேட்குறேன். பேசிகிட்டு இருக்கிறது ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்க கிட்ட ஆன்மீக உரையாடல் ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. இதுதான் ஆத்மாக்களுக்கான ஞானம், ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுது. கொடுக்கிறவர் ஞானக்கடல் பரமாத்மா. மனிதர்கள் எப்போவுமே ஞானக்கடலை ஆகவே முடியாது. மனிதர்கள் பக்தியின் கடல். எல்லாருமே மனிதர்கள் தான் இல்லை? சிவபாபா தவிர அத்தனை பேரும் மனிதர்கள் தான். அவங்களால பக்தியை மட்டும்தான் உருவாக்க முடியும். ஞானத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. யார் பிரம்மா வாய் வழியாக பிறக்கிற பிராமணர் ஆகிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஞானக்கடல் கிட்டேருந்து ஞானத்தை அடைஞ்சு மாஸ்டர் ஞானக்கடல் ஆகிறாங்க இல்லையா? அப்போ இறைவனுக்கு அடுத்ததாக இந்த ஞானம் நமக்கு தான் கிடைக்குது, பிராமண குழந்தைங்களுக்கு. ஆனால் இதன் மூலமாக நம்ம தேவதை ஆகிறோம் அடுத்த பிறவி சத்தியுகத்தில். ஆனால் தேவதைகள்கிட்ட இந்த ஞானமும் இருக்காது, பக்தியும் இருக்காது. சமசூப்பர் இல்லையா? ஞானமும் இருக்காது, இந்த உண்மை ஞானமும் இருக்காது, பொய் பக்தியும் இருக்காது. தேவதைகளுக்கு இந்த ஞானம் தெரியவே தெரியாது. இப்போ ஆரம்பத்தில் வந்த தேவதைகளுக்கே தெரியாத ஞானம் அப்புறம் வரவங்களுக்கு எப்படி தெரியும்? ஞானக்கடல் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா தான். அதனால் அவரைத்தான் வைரம் போல இருப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே தான் சோழியிலிருந்து வைரமாக, கல்புத்திலேருந்து தங்க புத்தியாக ஆக்குறாரு. ஸோ அப்போ வைரம் மாதிரி இருக்கிறது யார்? சிவபாபா தான். அவர் தான் நம்மளை சோழியிலிருந்து வைரமாக மாற்றுறார் இல்லையா? தனக்கு சமமாக தானே மற்றவங்கள மாற்றுவாங்க. ஸோ நம்மளை வைரமாக மாற்றுறவர் எப்போவுமே வைரமாக இருக்கிற சிவபாபா. கல்புத்தியிலேருந்து தங்க புத்தி உடையவராக நம்மளை மாற்றுறாரு. அதனால தான் அவருக்கு இவ்வளோ மகிமைன்னு மனிதர்களுக்கு தெரியல. தேவதைகளே தான் மறுபிறவி எடுத்து இப்போ சாதாரண மனிதர்களாக பிறந்திருக்கிறாங்கன்னு கூட தெரியல. இப்போ மீண்டும் சிவபாபாவுடைய வழி மூலம், ஸ்ரீமத் மூலமாக தேவதைகளாக ஆகிறாங்க. அரை கல்பத்துக்கு அங்கே யாருமே உங்களுக்கு எந்த விதமான வழியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறிவுரை அவசியம் இல்லை. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்போவுமே தேவையில்லை இல்லை? எப்போவுமே இந்து மதத்தில் நீ இதை படித்தாகணும், கோயிலுக்கு வந்தாகணும், எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆனால் அப்படி இருந்துமே ஒழுக்கமாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. அடுத்த அரைக்கால் இந்த கடைசி 100 வருஷம் தான் ரொம்ப மோசமாயிட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 20-10 வருஷமாக தான் நெட்டு வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நல்லா இருந்திருக்கிறாங்க, எந்த விதமான அறிவுரையும் இல்லாமல். அப்போ கடவுள் கொடுத்த அந்த வழிமுறை எந்த அளவுக்கு வந்திருக்குது பாருங்கள். ஆனால் இருந்தாலும் தப்பு பண்ணாங்க, பட் ரொம்ப மோசமாக ஆகாமல் இருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ முதல் அரைக்கல்பம் எந்த தப்புமே பண்ணாமல் இருந்தாங்க, எந்த அறிவுரையும் அவசியம் இல்லை அவங்களுக்கு. இங்கே தான் நிறைய குருக்கள் கிட்ட போய் அறிவுரை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சத்தியமான சத்குரு சிவபாபா கிட்டேருந்தே நமக்கு ஸ்ரீமத் கிடைக்கிது. சீக்கியர்களுடைய ஒரு பிரிவான கால்சே ஜனங்கள் சத்குரு அக்கால் அப்படின்னு அர்த்தம் தெரியாமலே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்? அக்கால முறத்துனா அழிவற்ற
மூர்த்தி, அழிவற்றவர். சத்குரு யார்? சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் சிவபாபா. சத்குருவுக்கும் மற்ற குருக்களுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. அதனால் அது பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி சத்குரு சிவபாபாவுக்கும் மற்ற குருக்களுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதோ, அதே மாதிரி தான் பிரம்மாவின் பகலுக்கும் பிரம்மாவின் இரவுக்கும் கூட மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்படியே பரிசுத்தத்தின் ஒரு ஜொலிப்பு பிரம்மாவின் பகலில் இருக்கும் ஒட்டுமொத்த உலகத்தில். இரவில் அப்படியே அசுத்தத்தின் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். ஸோ பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு சொல்கிறாங்கன்னா, பிரம்மா பகல்லையும் வரார், இரவுலையும் வராத மறுஜன்மம் எடுக்கிறார் அப்படின்னு நிரூபணமாகுது. இந்த பிரம்மா தான் விஷ்ணுன்ற தேவதையாகிறார். ஆனால் நீங்கள் பண்ணுற மகிமையெல்லாம் சிவபாபாவுக்கு. அவருடைய ஜென்மம் தான் உண்மையிலே வைரம் போன்ற ஜென்மம் இல்லையா? அவர் இல்லைன்னா பிரம்மா இல்லை. பிரம்மாவை உருவாக்குறதும் அவர் தான், பிரம்மாவை விஷ்ணுவாக உருவாக்குறதும் சிவபாபா தான். ஸோ உண்மையிலே ஒருவருடைய பிறந்த நாளுக்கு மகிமை இருக்குதுன்னா அது சிவனுடைய மகிமை தான். அந்த பிறந்த நாள் மட்டும்தான், வேறு எதுக்குமே மகிமை கிடையாது. இப்போ பாபா சொல்கிறாரு, இல்லற விவகாரத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் தூய்மை ஆகிட்டு இருக்கிறீங்க. தூய்மை ஆகி இந்த ஞானத்தை தாரணை பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். முதல் விஷயமே என்னது? பிரம்மச்சரியம், காமத்தை விடணும். அப்போ தான் இந்த ஞானம் தாரணையாக ஆகும். குமாரிகளுக்கு எந்த பந்தனமும் கிடையாது. குமாரிகள் என்ன? கல்யாணம் ஆகாத பெண்கள். அவங்களுக்கு பந்தனமும் கிடையாது. அதாவது கணவன் மனைவி, கணவன் குழந்தை, மாமியார், அது மாதிரி பந்தனம் கிடையாது. ஆனால் தாய் தந்தை சகோதர சகோதரியுடைய நினைவு மட்டும் இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். புகுந்த வீடு போயிடுச்சுன்னா தான் பந்தனம். 2 குடும்பம் ஆயிடுது. இங்கேயும் பற்று அங்கேயும் பற்று, இப்படி ஆயிடுது. பாபா சொல்கிறார், உடம்புக்கு இருந்தால் தானே அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி கணவன் மனைவி குழந்தையெல்லாம். நீ உடம்பே இல்லை, அசரீரி ஆகிடு. ஏன்னா நான் உன்னை திரும்பி அழைச்சிட்டு போக போகிறேன். ஆத்மாவுடைய வீட்டுக்கு போகணும். உடம்புடைய வீடெல்லாம் விட்டுடு. உடம்பே ஆத்மாவுக்கு ஒரு தற்காலிக வீடாக இருந்துச்சு, அதையும் விட்டுட்டு வா, உன்னுடைய நிரந்தர வீட்டுக்கு வா. ஆக்சுவலாக வீடு கூட இல்லை, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தான் இது இல்லையா உடல். உங்களுக்கு எப்படி தூய்மை ஆகணுன்ற யுக்தியை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் தான் பதித்த பாவனன். மனிதர்கள் சொல்ல முடியுமா எப்படி தூய்மை ஆகிறதுன்ட்டு? பாபா சொல்றார், என்னை நினைவு செய்யுங்க. நினைவுன்ற இந்த யோக அக்னியில் உங்களுடைய பல ஜென்மத்து பாவங்கள் சாம்பல் ஆகிடும். நான் கேரண்டி கொடுக்குறேன் இல்லை? நினைவு 8 மணி நேரம் நினைவு, அப்போ வரும் அந்த போதை இல்லை? 8 மணி நேரம் அவர் நினைவிலே இருக்கும்போது அந்த போதை தானாக வரும். ஸோ அந்த போதையிலே இருந்தே பாவத்தை அழிச்சிடுவீங்க. ஏன்னா தூய்மை ஆகணும். தண்டனையிலிருந்தும் தப்பிப்பீங்க, சொர்க்க ராஜ்யத்தின் சுகத்தையும் அனுபவிப்பீங்க. பழைய தங்கத்தை நெருப்பில் போட்டு காய்ச்சி அதில் இருக்கிற துருவை நீக்கிறாங்க. உண்மையான தங்கம் மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் உருகி போயிடும். அதே மாதிரி தான் இல்லையா? மற்றதெல்லாம் எரிஞ்சு போயிடும். அதே மாதிரி இது யோக நெருப்பு, ஆத்மாவை தூய்மையாக்குற யோக அக்னி இது. இந்த யோக அக்னியை உருவாக்குறது தான் ராஜயோகம். இந்த சங்கமயுகத்தில் தான் பாபா நமக்கு அதை கற்றுக் கொடுக்குறார் இல்லை? இந்த யோக அக்னின்றத அவங்க யாகத்தில் நெருப்பு, ஸ்தூல நெருப்பை காட்டிட்டாங்க. ஸோ இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ஆத்மாவை மீண்டும் பழைய பரிசுத்த நிலைக்கு அழைச்சிட்டு வந்ததுனால தான் சிவபாபாவுக்கு இவ்வளவு மகிமை. எல்லாருக்கும் இந்த கடவுளே கற்றுக் கொடுத்த ராஜயோகத்தை கற்றுக்கணுன்னு ஆசை, விரும்புகிறாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வராங்க, அல்லது வெளிநாட்டிலேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு கூட அழைச்சிட்டு போகிறாங்க சன்னியாசிகளை, கூப்பிட்றாங்க அவங்க இல்லையா? இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா சன்னியாசிகளும் பார்த்திங்கன்னா வெளியில் ஃபேமஸாக இருக்காங்களா வெளிநாட்டில், ஏன்னா இவங்க சன்னியாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சன்னியாசம் பண்ணாலே அவங்கள மேலே மரியாதை இருக்குது, தூய்மைக்காக. ஆண் சன்னியாசிகள் பெண் சன்னியாசிகளும் இப்போ நிறைய பேர் உருவாகுறாங்க. ஆனால்
நீங்களும் சன்னியாசிகள் தான். ஆனால் இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் எல்லாரும் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்குறீங்க, எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆனால் உங்கள் சன்னியாசத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்க சன்னியாசம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எல்லையற்ற சன்னியாசம் பண்ணுங்க. இதை பற்றி யாருக்கும் தெரியல. இல்லை, குடும்பத்தை விட்டுட்டு வெளில வந்துட்டால் சன்னியாசமா? ஒட்டுமொத்த உலகத்தையும் எதன் மீதும் பற்று இல்லாமல் இருக்கிற சன்னியாசத்தை பற்றி அவங்களுக்கு தெரியல. அந்த எல்லையற்ற சன்னியாசத்தை ஒரு சிவ தந்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. பழைய உலகம் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருள் மேலேயும் நமக்கு விருப்பம் கிடையாது. இது லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஸோ எத்தனை பேருக்கு பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, இறந்தாங்கன்னா, நம்ம சொந்தக்காரங்க யாராவது இறந்தாங்கன்னா சாப்பாடு போடுவாங்க. அது என்ன வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் அசைவ பிரியராகவே அப்போ இருந்தால் கூட அவங்க அசைவம் கூட போடுவாங்க ஒரு சில இதில். ஆனால் சாப்பிட பிடிக்காது நமக்கு. என்னமோ ஒரு வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஒரு விதமான ஒரு வெறுப்பு இருக்கும், ஒரு அருவருப்பு இருக்கும் இறந்த வீட்டில் சாப்பிட்றது அப்படிங்கிறது. இன்னும் கேட்டிங்கன்னா, அந்த நீத்தார் அறிவிப்போ ஏதோ ஒன்று கருப்பு நோட்டீஸ் எடுத்து கருமாதிக்காக கொடுப்பாங்க. அதை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அந்த வீட்டுக்கு வெளியிலே வச்சுருப்பாங்க இல்லையா? தீட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நமக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளும் தீட்டு இல்லையா? ஸோ அப்போ நமக்கு எப்படி விருப்பம் இருக்கும்? செம சூப்பர் இல்லையா? லவ் யூ பாபா. ஒருத்தர் சரீரம் விட்டுட்டார் அப்படின்னா அவர் அடுத்த பார்ட்டை நடிக்கிறதுக்கு வேறு உடம்பு எடுத்துட்டார். ஆத்மா டக்குன்னு போயிடுச்சு. அதுக்கு எதுக்கு நீங்கள் அழணும் இல்லையா? ஏன்னா ஒரு வீட்டில் தவம் கலந்துருப்பாங்க, நமக்கு குழந்தை பிறக்கணுன்ட்டு, அங்கே போய் இருக்குது. அதுக்கு ஏன் நீங்கள் அழணும்? இங்கே பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. திடீர்னு நம்மக்கிட்ட ஒரு பார்ட்டு ஆரம்பிச்சிது, நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்தது, அது பார்ட்டு முடிஞ்சோடனே போச்சு. ஸோ இது உங்களுக்கு எப்போவும் ஞாபகம் இருக்கணும். ஏன் அழணும்? மோகத்தின் கயிறுகளை பாபா நீக்கிறார். நம்மளுடைய சம்பந்தம் எல்லாம் இப்போ புது உலகத்தோடு இணைஞ்சிருக்கு. ஸோ அதுதான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும், அங்கே என்னுடைய உறவினர்கள் எப்படி இருப்பாங்க, என்னுடைய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, என் ராஜ்யம் எப்படி இருக்குது. ஸோ அந்த ட்ரீம் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்ம போகும்போது குஷியாக போவோம். இந்த பயிற்சியே பண்ணலைன்னா எப்படி அந்த அன்பு வரும்? ஸோ இந்த மாதிரி எந்த குழந்தைங்க புது உலகத்தோடு தன்னுடைய அனைத்து சம்பந்தத்தையும் இணைச்சி வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் பக்குவமான மஸ்த் கலங்கீதர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. போதையுடைய கிரீடம் அணிந்தவராக ஆகிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட ராஜ்யம் அடைகிற போதை இப்போ இருக்குது. நாம் கலங்கீதர் ஆக போகிறோம், கிரீடம் அணிந்தவர் ஆக போகிறோம் அப்படிங்கிற போதை பிரம்மா பாபா கிட்டேயும் இருக்குது இல்லையா? சரி, மஸ்து கலந்தர் ஆக போகிறோன்ற போதை. ஏழையிலிருந்து பணக்காரர் ஆகிடுவோம், உள்ளுக்குள்ளே போதை ஏறி இருக்குது. அதனால் மஸ்து கலந்தர் போதையுடைய துறவி அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க. சூப்பராக சொல்கிறாங்க. போதை இருக்குது, ராஜ்யத்தை அடையிற ஆசை கொண்ட துறவி. எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஸோ அதனால் பிரம்மாவுடைய காட்சி கூட நிறைய பேருக்கு கிடைக்கிது. ஸோ எப்படி பிரம்மாவுக்கு போதை ஏறி இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கும் ஏறணும், ஏற்றிக்கோங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்தார், தன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்தாரு. எப்படி அப்போ எந்த அளவுக்கு போதை இருந்தால் அவரால் கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்ம கிட்ட எதுவும் இல்லைன்னு பாபா கிட்ட போய் சரண்டர் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் இருந்து கொடுத்துட்டு சரண்டர் ஆகிறார் பாரு, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதுக்கு சுத்தமாக போதை பற்று இல்லாமல் இருக்கணும். அப்போ பற்றெல்லாம் தூக்கி கட்டாசுற அளவுக்கு நாராயணன் போதை ஃபுல்லாக ஏறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏறணும். உள்ளுக்குள்ளே அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் துறக்கிறதே எதுக்கு? எல்லாத்தையும் அடையிறதுக்கு தான். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே இருக்கிற எதை எடுத்தாலும் அங்கே அந்த பொருள் இல்லாமல் போயிடும், புரிஞ்சுக்கணும் நம்ம ராஜ்யத்தில். அதனால் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எதெல்லாம் தியாகம் பண்ணுறீங்களோ அது எல்லாம் அங்கே புதுசாக வரும். ருத்ர மாலையில் பிரம்மா பாபா மாதிரி நீங்களும் கோர்க்கப்படணும்.
யாருக்கு பக்குவமான நிச்சய புத்தி இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த போதை ஏறும். அதே அந்தளவுக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அது இல்லாமல் திரும்ப திரும்ப அது அசை போட்டுட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த போதை ஏறும். ஆத்மாக்களாகிய நாம் இப்போ புது வீட்டுக்கு போகிறோம். சரி, இப்போ வீட்டுக்கு போகிறோம், பரந்தாமத்துக்கு போகிறோம். அங்கேருந்து புது உலகத்துக்கு வரப்போகிறோம். இந்த நிச்சயத்தோட பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் தென்படுறாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் காட்சி கிடைக்குது இல்லையா? புது உலகத்துக்கு நாம் வரப்போகிறோம், அந்த போதை இருக்கணும். ஸோ இவருக்குள்ளே சிவபாபா வராருன்ற நிச்சய புத்தியோடு பார்க்கும்போது அவங்களுக்கு இவர் ஸ்ரீகிருஷ்ணராக காட்சி பாபா கொடுக்க வைக்கிறார். இவர் எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்க. ஆனால் உண்மையிலே கிருஷ்ணர் இங்கே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் கண்டு உலகமே பிரமிச்சு போகுது. ஊஞ்சல் வச்சு அவருக்கு தாளாட்டுறாங்க, பால் ஊட்டுறாங்க. அது எல்லாமே உண்மையிலே ஜட சித்திரம்தான். ஆனால் உண்மையிலேயே அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா இங்கே இருக்குது, பிரம்மா உடலில். இவருக்கு அந்த நிச்சய புத்தியும் வந்துடுச்சு, நான் தான் குழந்தை கிருஷ்ணராக பிறக்க போகிறேன் அப்படின்ட்டு. அதேமாரி நிறைய பெண் குழந்தைங்களுக்கு கூட பிரம்மா பாபா குழந்தையாக பார்த்துருக்குறாங்க. சாட்சாத்காரம் திவ்ய திருஷ்டியில் பார்த்துருக்குறாங்க. ஸ்தூல கண்ணால் பார்க்க முடியாது. ஆத்மாவுக்கு திவ்ய திருஷ்டி கிடைக்கும்போது அப்போ பாருங்க, அந்த காட்சி கிடைக்கிறது உண்மையில் என்னது? திவ்ய திருஷ்டி. அப்போ சரீர உணர்வே இருக்காது. திட்டத்தட்ட அப்படியே கனவு மாதிரி. கனவுல சரீரத்தில் இருக்கிறதே நமக்கு தெரியாது, அப்படியே பார்த்துட்டு மட்டும் இருப்போம். அந்த நேரம் அந்த பெண் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் காட்சி கிடைக்கும்போது தங்களை மகாராணியாகவும் அவரை இவங்களுடைய குழந்தையாகவும் நினைப்பாங்களாம். ஸோ அப்படியே அந்த காலத்துக்கே அழைச்சிட்டு போயிடும். அதுதான் பெரிய ஆச்சரியம். நமக்கு அந்த கனவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அப்படியே நிஜம் மாதிரியே எல்லாம் இருக்குது. ஒரு சந்தோஷமான கனவும் சரி, ரொம்ப அகோரமான கனவும் சரி. இந்த சமயம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி காட்சி கிடைக்கிது. அதேமாதிரி பிரம்மாவுடைய காட்சி, அதுதான் வெண்ணிற ஆடை அணிந்தவரின் காட்சி கூட நிறைய பேருக்கு கிடைக்கிது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அது நிறைய இப்போ கூட கிடைக்குது, தமிழ்நாட்டிலே கிடைக்குது. ஸோ அப்புறம் எனக்கு ஒருத்தர் கனவுல வந்தார் அப்படின்ட்டு வராங்க. பிறகு யாருக்கு காட்சி கிடச்சதோ அவங்களுக்கு பாபா சொல்கிறார், நீங்கள் இவர்கிட்ட போங்க, ஞானம் எடுங்க, இந்த மாதிரி இளவரசராகிடுவீங்க அப்படின்னு. ஸோ அதை தான் அர்த்தம். பிரம்மாவுடைய காட்சி காட்டிட்டு அப்படியே கிருஷ்ணருடைய காட்சி காட்டுவார். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே போனீங்கன்னா இப்படி ஆவீங்க அப்படின்னு. ஸோ அதுதான் பாபாவுடைய பாஷை. ஸோ அந்த பாஷையை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் கனவுல வந்ததுக்கு என்ன அர்த்தம், கனவுல வந்ததுக்கு என்ன அர்த்தம்னு பைபிளில் இருந்தே இருக்கும். இப்போவும் மக்கள் யோசிக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ ஞானம் புரிஞ்சதுனால நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்றுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், நைட்டு 12 மணிக்கு எழுந்துச்சி யோகா பண்ணோம் அல்லது எதுக்கோ அப்படின்னு நீங்கள் பாபாட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அதை விட 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி தான் அவர் எழுப்பார். பாபா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கனவு மூலமாக தான் எழுப்பார். சில சமயம் அது காமம் சம்மந்தப்பட்ட கனவாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த கனவு வந்தால் நீ எழுந்திரிச்சே ஆகணுமோ அந்த மாதிரி கனவு, அல்லது பாம்பு துரத்திட்டு வர மாதிரி, இன்னும் மோசமாக அப்படியே இதயம் துடிச்சு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி கனவெல்லாம் வரும். ஏன்னா அலாரம் வச்சா கூட அப்படி எழுந்திரிக்க முடியாது. ஸோ அந்த கனவு ஒரு செகண்டில் தூக்கத்தை அழிச்சிடும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கும், கனவுல என்ன வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுறத விட கனவு எதுக்கு வந்துச்சுன்னு நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா பாபாட்ட சொன்னோம், நிறைவேற்றுறார், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் பிரம்மா பாபாவுடைய காட்சியும் கிருஷ்ணருடைய காட்சியும் காட்டுறார். இவர்கிட்ட போய் பிரம்மா கிட்ட போய் ஞானத்தை எடுத்திங்கன்னா கிருஷ்ணர் மாதிரி இளவரசர் ஆகிடுவீங்க. இது எவ்வளோ மாயாஜாலமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது இல்லையா? ஸோ பாபா அற்புதமான வியாபாரியாக இருக்கிறார். உங்ககிட்ட இருந்து ஒன்றுத்துக்கும் உதவாத சோழியை வாங்கிட்டு வைரத்தையும் முத்துவையும் அள்ளி கொடுக்குறார்.
எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை? பாபா கள்ளங்கபடமற்றவர் தான், இருந்தாலும் சோழி கொடுத்தா தான் கொடுப்பார். இங்கே கூட பழைய இரும்பு தகரத்துக்கு பேரிச்சம்பழம்னுவாங்க. பேரிச்சம்பழம் இனிமையானது தான், பட் ஆனால் அந்த தகரத்துக்கு மதிப்புக்கு கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒன்றுத்துக்கு உதவாது வாங்கிட்டு தங்கம் வைரம் வைடூரியத்தை கொடுக்குறார். வைரம் மாதிரி உங்களை ஆக்குறார் இல்லையா? தங்க வைர வைடூரியன்றத முதல்ல இந்த ஞானமே அப்படி தான். இந்த ஞானத்தின் பலனாக அங்கே ஸ்தூலமாகவே உங்களுக்கு வைரம் முத்து எல்லாமே கிடைக்க போகுது. ராஜ பதவி, சுகம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்க போகுது. வைரம் மாதிரி உங்களை பாபா ஆக்குறார். அப்போ அவருக்குத்தானே நீங்கள் நன்றி சொல்லணும். மகிமையெல்லாம் ஒருவருக்கே அப்படின்றதுலாம் என்ன அர்த்தம்? அப்போ அவருக்கு தானே நீங்கள் நன்றி சொல்லணும். மனிதர்களுக்கு இந்த விஷயம் புரியல, அதனால் மந்திர ஜாலம் பண்ணுறாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? என்ன இது, கணவனையே விட்டுட்டு போயிடுறா, குழந்தைய விட்டுட்டு போயிடுறா. அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம்னா, அந்த மாதிரி பக்கா பாபா குழந்தை ஆகி மாயா கொடுத்துக்கிற அடியில் காமத்திலேயோ எதுலேயோ விழுந்துட்டு பாபா விட்டுட்டு ஓடி போகிறாங்க பாருங்க. அவங்க போய் நம்ம இயக்கத்தை அல்லது நம்ம குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக பேசிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் துரோகியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி துரோகிகளால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? நம்ம குடும்பத்தை பற்றி நாம்ளே தப்பாக பேசுகிறோம் அப்படின்னா துரோகின்ற எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? அவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஏன்னா இங்கே சத்தியமான அப்பா இருக்கிறாரு. இது உயிரோட்டமான இடம், கடவுள் நேரடியாக இருக்கிற இடம். இந்த குடும்பத்தையே தப்பாக சொன்னால் எவ்வளோ தண்டனை கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். மனிதர், ஏன்னா நமக்கு தான் தெரியும் சத்தியமான தந்தை இங்கே இருக்கிறாருன்ட்டு. மனிதர்கள் ஒவ்வொரு யுகத்தின் முடிவுலையும் வராரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீதையில் அப்படி வெளிப்பட்டுடுச்சு. பாபா சொல்கிறார், சரி அப்படியே இருக்கட்டும், மொத்தம் 4 யுகம் தானே இருக்குது, அப்போ 4 அவதாரம் தானே காட்டணும். எப்படி 24 அவதாரம் வந்துச்சு? அப்போ நீங்களே சொல்லுங்கள் அதுக்கு பதில்ன்றது. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் தசாவதாரம் தெரியும், 24 அவதாரம் தெரியாது. சரி 10 அவதாரம் கூட எப்படி வந்துச்சு? 4ன்னா 4 தானே வரணும். அது மட்டும் இல்லாமல் அணுலலாம் இருக்கிறாரு, கல் மண் எல்லாத்துலேயும் இருக்கிறாரு பரமாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லாருமே பரமாத்மாவா? எல்லாருமே பரமாத்மா ஆகிட்டாங்களே. இப்போ பரமாத்மாவே சோழி மாதிரி கீழான நிலை அடைஞ்சிருச்சா? சோழியிலேருந்து வைரம் மாதிரி ஆக்கக்கூடிய சிவபாபாவை போய் சோழியில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க, கல் மண்ணிலெல்லாம் தள்ளிட்டீங்க. சர்வவியாபின்னா அதான அர்த்தம். சர்வவியாபின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாருப்பா. எல்லா இடத்துலையும் ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு மதிப்பே கிடையாது. செம்ம சூப்பர் இல்லை? மண் எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னா அதுக்கு மதிப்பு கிடையாதுல. எங்கேயுமே கிடைக்காத வைரத்தை தான் அவ்வளோ ரேட்டு போட்டு வைப்பாங்க. இப்போ எங்கும் இருந்தால் மதிப்பு இல்லாமல் போயிடுமே. பாருங்கள் எனக்கு எப்படியெல்லாம் அபகாரம் நிந்தனை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இருபத்தி 4 அவதாரன்றதே ஒரு நிந்தனை, எங்கும் நிறைந்திருக்கான்றது மிகப்பெரிய நிந்தனை. என்ன பண்ணுறது, நாடகத்தில் அப்படி தான் பதிவாயிருக்குது, அதை தானே அவங்க நடிச்சு ஆகணும். அந்த மாதிரி டைமில் தான் மீண்டும் பாபா அபகாரம் செஞ்ச குழந்தைங்களுக்கு உபகாரம் செய்கிறார். அதனால தான் பாபாவை பரோபகாரி அப்படின்றாங்க. ஸோ அப்போ பாபாவுக்கு சமமாகணும், நம்மளும் பரோபகாரி ஆகணும். முக்கியமாக நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். எல்லாருக்குமே செய்யணும். தீமை செஞ்சவங்களுக்கு தான் நம்ம நன்மை செய்ய மாட்டோம். ஸோ அவங்களுக்கும் செய்யணும். அவங்களுக்கே செஞ்சோன்னா எல்லாருக்கும் செஞ்சிடும் இல்லையா? பாபா மனிதனை தேவதையாக்குறார். உலகத்துடைய சரித்திரம் பூகோளம் திரும்ப நடக்க போகுது. சத்யுகத்தில் மீண்டும் அதே லக்ஷ்மி நாராயணன் தான் வருவாங்க இல்லையா? ஸோ புதுசாக வேறு ஒருத்தங்க லக்ஷ்மி நாராயணனா வருவாங்களா? ஒவ்வொரு கல்பத்துக்கும் மாறுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் ஆரம்பத்தில் வரும். கிடையாது, அவங்களே தான் வருவாங்க. அப்போ பாரதம் மட்டும்தான் இருக்கும். மிக கம்மியான எண்ணிக்கையில் தேவதைகள் தான் இருப்பாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். 5000 வருஷம் இறுதியில் பாருங்கள் எத்தனை கோடி ஆத்மாக்கள் ஆகிட்டாங்க. 1000 கோடி கிட்ட ஆகிடுச்சு.
யாரோட புத்தியிலும் இந்த ஞானம் இல்லவே இல்லை. ஸோ இந்த ஞானத்தை தவிர அத்தனையும் பக்தி தான். நாஸ்திகமும் பக்தியில் ஒன்று தான், சயின்ஸும் பக்தியில் ஒன்று தான் இல்லை. ஏன்னா எதுவுமே இந்த ஞானம் உண்மையை சொல்லலையே. தேவதைகளுடைய படங்களுக்கு மகிமை பாடுறாங்க. இவங்க உயிரோட்டமாக இருந்தாங்க, பிறகு எங்கே போனாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறதே கிடையாது. சும்மா கும்பிட்றாங்க. ஏன் கும்பிட்றேன்னு தெரியாமல் கும்பிட்றாங்க இல்லையா. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா மதத்துமே, பட் இங்கேருந்து தான் எல்லாமே வருது. இப்போ உயிரோட்டமாக இவங்க இருந்தவங்க என்ன பண்ணதுனால இப்படி நம்ம கும்பிட்றோன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, இப்போ எங்கே சாமின்னு கும்பிட்றீங்கன்னா சாமின்னா அழிவற்றவராச்சா, இப்போ எங்கே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் ஓரளவுக்கு கணிக்கிறாங்க. தாத்தா பாட்டி ஃபோட்டோவுக்கு தேவசம் கொண்டாடும் பொழுது ஸோ இதே மாதிரி தான் இவங்களும் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னவா இருந்தாங்க, அவங்களுடைய தொழில் என்ன, எதுவுமே தெரியாது. படங்களுக்கு பூஜை செய்கிறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க பூஜை செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களே மறுபிறவி எடுத்து தம பிரதானமாக ஆகியே தீரணும். தம பிரதானமாக தான் இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் அவங்க சதப்பிரதானமாக ஆக வேண்டி இருக்குது. அவங்க வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அப்படின்ற விஷயம் யாரோட புத்தியிலும் இல்லை. அந்த மாதிரி தமோ பிரதான கீழான புத்தியைத்தான் பாபா வந்து மறுபடியும் சதோ பிரதானமாக ஆக்குறார். இது அப்பாவுடைய கடமை. இந்த லக்ஷ்மி நாராயணர் இதே பாரத பூமியில் அமைதியாக ஆனந்தமாக ஆட்சி நடத்திட்டு போனவங்க, வாழ்ந்துட்டு போனவங்க. அதனால தான் அவங்களுக்கு இப்போ மகிமை. ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவங்கள அப்படி மாற்றின பகவான் ஒருவருக்கு தான். அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், சிவன். மற்றபடி தேவதைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே சிவனை தவிர அத்தனை பேரும் மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குணம் இருக்கும். சத்தியுகத்தில் ஒரு குணம் இருக்கும், திரேதாயுகத்தில் ஜென்மம் எடுக்கும்போது குணம் மாறும், துவாபரயுகத்துக்கு வரும்போது துவாபரயுகத்துக்கு ஏற்ற குணம் வரும், கலியுகத்துக்கு வரும்போது கலியுகத்துக்கு மாறிடும். அப்போ கீழான நிலை அடைஞ்சு தானே ஆகணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் எல்லோருக்குமே ஜீவன் முக்தியும் கொடுக்கிறார். ஒரு வேளை அவர் வரலன்னா ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு தமோ பிரதானமாக ஆகியிருப்பீங்கன்றார் பாபா. சூப்பரில். சிவபாபா வரலன்னா முடிஞ்சு போச்சு. பாபா வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த கேரக்டர் வந்து அதுவும் இப்போ ரொம்ப தமோ பிரதானமாக இருக்கும், நம்மளை ரொம்ப மோசமாக ஆக்கியிருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ பாபாவுக்கு நன்றி சொல்லணும் யோசிச்சு பாருங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி புரிந்த சத்தியுகத்தில் அவ்வளோ மதிப்பு மிகுந்தவர்களாக இருந்தாங்க எல்லாருமே. அங்கே ஒன்றும் அவங்க யாருக்கும் பூஜைலாம் செய்யலை. அப்படி பூஜைக்கு தகுந்த தேவதைகளாக இருந்தவர்களே துவாபர யுகத்தில் வரும்பொழுது பூஜாரி ஆகி தங்களுக்கு தாங்களே பூஜை செஞ்சிட்டு இருக்கிறாங்க தெரியாமல். அது அவங்க தானே தெரியாமல். காரணம் என்ன தெரியுமா? வாம மார்க்கத்தில் விகாரி ஆகிட்டாங்க. செம சூப்பரில். வாம மார்க்கத்தில் போய் விகாரி ஆகிட்டாங்க. விகாரி ஆனதுக்கான தண்டனை. அப்போ உன்னுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது இது நீ தானே உனக்கு ஞாபகம் வருதா பாருங்களேன். டெய்லியும் பார்க்குறோம், நான் தான் நம்பனே தெரியாமலே பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய சின்ன வயசு ஃபோட்டோ, எல்கேஜி யூகேஜி ஃபோட்டோ அல்லது 5ஆவதுக்குள்ளே 10ஆவது வரையுமே பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்தன்மை இருக்கும். இப்போ வேணால் கொஞ்சம் மாறி இருக்கலாம், பட் அப்போ அப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் படம் அந்த உருவத்தை மட்டும் பார்க்க மாட்டோம், அப்போ இருந்த கேரக்டரையும் பார்ப்போம். ஏன்னா அந்த முகம் வந்து அதை வெளிப்படுத்தும், அந்த கண் பரிசுத்தமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ஸ்லைட்டாக மைண்டில் வரும். நிறைய பேர் அதுக்காக அந்த குழந்தை படத்தையே வச்சுருப்பாங்க. ஸோ அதுமாரி ஆத்மாவுடைய குழந்தை படம் தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் இல்லையா முதல்ல வர்றது. ஸோ அது உங்களுடைய படம். விகாரத்தில் போய் இப்படி ஆயிட்டீங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த குழந்தை ஆத்மா, அதுதான் ஆத்மான்னு நினைக்கும்போது தான் அந்த போதை வரும். இப்படி இருந்த ஆத்மா இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா குணத்துக்கு ஏற்ற உடல் முகம்தான் கிடைக்குது இல்லையா.
ஸோ சத்தியுகத்தில் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தவங்க இவங்கன்னு யாருக்குமே தெரியல. காமமே இல்லாத ஒரு உலகம் இருந்ததுன்னு யாருக்குமே தெரியல. பிராமணர்களாகிய உங்களுக்குள்ள கூட வரிசைக்கிரமமாக தான் இதை புரிஞ்சிருக்கிறீங்க. நீங்களே ஃபுல்லாக புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? உங்களுடைய பேரே பிரம்மாவுடைய குழந்தைங்க, பிரம்மாவின் குமாரர்கள் குமாரிகள் அப்படின்னு பிரம்மாவுடைய தொழில் ஏதோ அதுதான் உங்களுடைய தொழில். அவருடைய தொழில் இந்த புது உலகத்தை படிக்கிறது. இப்போ நீங்களும் படிக்கணுமே, நீங்களும் இந்த ஞானத்தை கொடுக்கணுமே. அப்படி இல்லைன்னா அப்படி பேர் வச்சு கூட நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், புரிய வைக்க முடியலன்னா கூட அப்பாவுடைய பேரை கெடுத்துடுறோம். நான் அவங்க என்னமோ வளரிட்டு இருக்கிறாங்கன்றுவாங்க. ஸோ அதனால் உங்களால் புரிய வைக்க முடியல, திணற மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நாங்கள் எங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள கூப்பிடுறோம், அவங்க உங்களுக்கு புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ பிரச்சனையே இல்லை இல்லையா? இப்போ நிறைய பேர் நெட்டில் சேவை பண்ணுறாங்க, எல்லாருடைய ஃபோன் நம்பருமே வருது. ஸோ நீங்கள் வேணால் அவங்கக்கிட்ட கூட பேசி பாருங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக மற்ற தர்மத்து சகோதரர்கள் கூட இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் அவங்க அதாவது புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் கேட்டாங்கன்னா புரிய வச்சிடலாம். வேறு மாதிரி ப்ரெஸ்டேஜ் அது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப உஷாராக இருக்கணும், இல்லாட்டினா நமக்குள்ளே இருக்கிற அகங்காரத்தை தூண்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும். வைரம் மாதிரி இருந்த பாரத பூமி தான் இன்றைக்கி சோழி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏழையான பாரதத்தை உலகத்துக்கே தலையாக, அந்த தலையின் கிரீடமாக யார் ஆக்குனா இல்லையா? ஸோ சிவபாபா ஆக்குறார், மனிதனை நாராயணனாக மாத்துறார். இப்போ எங்கேயும் லக்ஷ்மி நாராயணன் கிடையாது. அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க கணக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா அவங்களால சொல்ல முடியாது பக்தர்களை கேட்டிங்கன்னா. ஏன்னா அவங்க பக்தியின் கடல், அவங்க எதையும் தெரிஞ்சுக்க விரும்பலை. கிருஷ்ணர் காலத்தில்னு அவங்க அது என்னப்பா காலம், எத்தனை வருஷம் முன்னாடி தெரியாது. இப்போ இயேசு காலம்னா 2000 வருஷம் முன்னாடின்றீங்க, அது என்ன கிருஷ்ணர் காலம் எத்தனை வருஷம் முன்னாடி தெரியாது. அதுதான் பக்தியின் கடல். அவங்களுக்கு பக்தியோடைய போதை ஏறி இருக்குது. ஏன்னா பக்தியிலும் நல்ல போதையாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, பாபா சொல்கிறார், நீங்களும் ஞானக்கடல் இல்லையா? சிவபாபா தான் ஞானக்கடல். ஸோ அவருடைய குழந்தைனால பாபா நம்மளையும் சொல்கிறார், நீங்களும் ஞானக்கடல். அவங்க சாஸ்திரத்தையே ஞானம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சாஸ்திரத்தில் பக்தியின் பழக்க வழக்கங்கள் தான் இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த ஞானத்தின் பலம் நிரம்பிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு காந்தம் மாதிரி பிடிச்சி இழுப்பீங்க. உங்களை பார்த்தாலே அந்த வசீகரம் தெரியும். நீங்கள் சொல்கிறது அப்படியே மெய் மறந்து கேட்பாங்க. ஸோ ஞானத்தின் பலம் ப்ளஸ் யோகத்தின் பலம் ரெண்டுமே இருக்கணும். அப்போ தான் காந்தம் போல் ஆவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ எல்லோருக்கும் அந்த கவர்ச்சி ஏற்படும். இப்போ அது இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ டிவியே பார்த்திங்கன்னா டிவியில் ஆன்மீக சேனல் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டே வந்தால் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வரும்போது அது என்ன ப்ரோக்ராம் வரனாலும் அப்படியே டக்குன்னு அமைதியாகுது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஏன் ஞானம் நிரம்பிய குழந்தைகள் ப்ளஸ் யோகி குழந்தைங்க பேசுகிறவங்க மட்டும் இல்லை, அதை எடுத்தவங்களுமே பாபா சார். அப்போ தான் எல்லோருக்கும் அந்த கவர்ச்சி ஏற்படும். இப்போ இன்னும் அந்த கவர்ச்சி வரல, இன்னும் அந்த அளவுக்கு நீங்கள் சக்தியை நிரப்பலை. ஸோ அவங்கவுங்களுடைய யோகத்தின் சக்திக்கு ஏற்ப கவர்ந்து இழுக்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அப்பாவை நீங்கள் நினைவு செய்கிறீங்க. இன்னும் பத்தலைன்றார். ஆனால் நீங்கள் எப்போவுமே அப்பாவை தான் நினைவு செய்கிறீங்க அப்படின்லாம் கிடையாது. அடிக்கடி மறந்துடுறீங்க. கடைசியில் இந்த உடம்பு இருக்க போகிறது கிடையாது. உடம்பில் இருக்கும்பொழுது தான் உங்களால் பேச முடியும், செய்தி கொடுக்குற சேவை பண்ண முடியும். அதனால் எவ்வளவு முடியுமோ
அத்தனை பேருக்கு செய்தி கொடுத்துடுங்க, ஆத்மாவில் புண்ணியத்தை தேடிக்கோங்க. உடலை விட்டோன்னே அது நிரம்பி இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? பலருக்கு நீங்கள் செய்தி கொடுத்துருக்கணும். எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உடனே செய்யுங்க. ஏன்னா அடுத்த செகண்ட் அந்த சாதனமே கட் ஆகிடும் இல்லையா? உதாரணத்துக்கு இப்போ டிவியில் போய் கொடுக்கணுனாலே அதுவே கட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ இன்னையிலேருந்து என்ன ஆச்சு, அவங்கவுங்க விருப்பப்படுற சேனலுக்கு மட்டும் காசு கட்டி பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த சேனலில் போய் கொடுப்பீங்க. அது ஆயிரக்கணக்கில் சேனல் இருக்குது, எதில் போய் கொடுக்க முடியும்? சரி, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சேனல், விலை அதிகமாக கொடுக்குற சேனல், அந்த சேனலை பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எப்படி எல்லாருக்கும் போகும்? அப்போ அது முன்னாடியே பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ கூட என்ன தோணுது, உங்களால் என்ன பண்ண முடியும்னு தோணுது, டக்குன்னு பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நாளைக்கு வாய்ப்பு இருக்காது, முடிஞ்சு போச்சு. ஸோ அதான் பாவசா, உடம்பு இருக்கும்போதே பண்ணிவிடு. அதுக்கப்புறம் வெறும் மனசா சேவை மட்டும்தான் பண்ண முடியும் சூக்ஷ்ம உடலில் எடுத்துட்டிங்கன்னா. மற்றது இல்லையா, யாருமே சேவை செய்யலைன்னா யாருக்கு தான் அவர் உள்ளுணர்வு கொடுத்து சேவை செய்ய வைப்பார்? அதை யோசிக்கணும். இறைவனின் செய்தியை சொல்கிற தூதுவர் ஆகணும், மெசஞ்சர். நீங்கள் தான் உண்மையான மெசஞ்சர், இறை தூதர், வேறு யாருமே கிடையாது. கிறிஸ்து அவருடைய தர்மத்தை தான் ஸ்தாபனை பண்ணார் இல்லையா? ஸோ எல்லாருக்கிட்டையும் கேட்குற கேள்வி இது தான். மற்ற தர்மத்துக்கு இவங்க இறை தூதர் அப்படி இப்படின்னா சரி, அவர் என்ன செய்தி சொன்னார்னு கேளுங்க. கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லாத ஒன்று அப்படி என்ன சொன்னார் இல்லையா? அதுவே இன்னொரு சகோதரி ஞான சிந்தனை பண்ணி சூப்பராக சொல்கிறாங்க. கடவுள் தூதுவரை அனுப்புகிறாருன்னா புத்தர்கிட்ட ஒரு விதமாகவும், அதை சுத்தமாக எதிர்க்கிற மாதிரி இயேசுக்கிட்ட வேறு விதமாகவும், அதையும் எதிர்க்கிற மாதிரி நபிக்கிட்ட வேறு ஒரு விதமாகவும் சொல்கிறதுக்கு அவர் என்ன அப்படின்னு ஞான சிந்தனை பண்ணி தம்ப்நெயில் போடுறாங்க. அப்போ பாருங்கள். ஸோ இதெல்லாம் யுக்தியாக நம்ம பேசலாம் சூப்பராக. அவங்களுக்கு அது கேட்கக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா பேசலாம், இல்லாட்டின்னு டைம் வீணாக்க தேவையில்லை. சரி, பாபா சார், நீங்கள் தான் தூதர்கள், வேறு யாருமே கிடையாது. கிறிஸ்தெல்லாம் அவங்க தர்மத்தை தான் ஸ்தாபனை செய்கிறாங்க, அதனால் அவங்க பைகம்பர் கிடையாது. பைகம்பர் அப்படின்னா தூதர் கிடையாது, மெசஞ்சர் கிடையாது. ஜஸ்ட்டு வந்தாங்க, அவங்க மதத்தை உருவாக்குனாங்க, வேறு ஒன்றுமே பண்ணலை. எப்படி சூப்பராக சொல்கிறது பாருங்க. ஆனால் இதை இல்லை, இதை யுக்தியாக சொல்லும்போதே நிறைய நிந்தனை வரும். பட் சொல்லணும், ஏன்னா பாபாவுக்கு கிறிஸ்தவர்களை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ நாம் சொல்லணும். அவருக்கு எல்லாருமே பிடிக்கும், பட் கிறிஸ்தவர்களை அதிகமாகவே பிடிக்குது. ஏன்னா அப்படியே கிருஷ்ணருடைய ஆட்சி கிறிஸ்துவுக்கு போயிடுது, அவ்வளோதான். முதல் பாதி நம்ம ராஜ்யம், கிருஷ்ண ராஜ்யம், அரைக்கல்பம். அடுத்த பாதி கிறிஸ்துவோடைய ராஜ்யம்தான். ஆனால் என்ன, நம்ம ராஜ்யம் பண்ணும்போது நம்மளை யாருமே எதிர்க்கலை. கிறிஸ்து பண்ணும்போது அப்போத்துலேருந்தே எதிர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஸோ கிறிஸ்து ஆத்மா ஒருத்தர் உடலில் வரார். ஸோ அவருக்கு பின்னாடி மற்றவங்களாம் பரந்தாமத்துலேருந்து வராங்க இல்லையா? கிறிஸ்தாத்மா ஒருத்தர் உடலில் இந்த ஞானத்தை சொல்கிறார். ஸோ சொல்லும்போது பார்த்தா கிறிஸ்துவ ஆத்மாக்கள் பூமியிலே இல்லை, அதனால தான் அவருக்கு அவ்வளோ நிந்தனை. அதுக்கப்புறம் தான் மேலேருந்தே வருது, ஐயோ எங்கள் தலைவனை கொண்டுட்டிங்களடா அநியாயமா அப்படின்ட்டு கடவுளை ஆக்கி விட்டாங்க. ஆனால் இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ சூப்பர் பாருங்கள், ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது இல்லையா, இந்த படிப்பு முடிஞ்ச உடனே ராஜ்யம். ஆனால் இயேசு ஞானம் கொடுத்த உடனே ஒன்றும் ராஜ்யம் பண்ணல இல்லையா? அதுக்கே ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட்டம் சேர்ந்த பிறகு தான் அவங்க ஆட்சி செய்ய முடியும். இந்தந்த பாவ காரியங்களை நாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கடைசி நேரத்தில் நமக்கு காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ நம்ம ராஜ்யம் ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அடுத்தது அவ்வளோ நிரம்பியரோ ஆகிடும், உலகத்தை ஆள்ற ராஜாவாக ஆகிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், உலக அழிவு நடக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு காட்சி கிடைக்கும், என்னென்ன பாவம் செஞ்சீங்க. அப்போ நம்ம துடிப்போம், ஐயோ இந்த பாவம் செஞ்சுட்டு நமக்கு என்ன பதவி கிடைக்கும்னு நமக்கே தெரிஞ்சிடும்.
சாட்சாத்காரம் ஆகிறதுல தாமதம் ஏற்படாதுன்றார். இதுதான் பெரிய விஷயம். அது ஒரு செகண்டில் டக்குன்னு திடீர்னு அந்த நேரம் தான் அலறுவோம் இல்லை, மரணம் திடீர்னு வருதுன்றாங்களே அந்த மாதிரி தான் இது இருக்கும் பயங்கரமாக. ஸோ அது எந்த நொடி வேணாலும் வரலாம். கனவுலே திடீர்னு என்னென்னமோ ஆகுது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கும்போது இருந்தால் கனவு, கண்ணை திறந்துட்டு இருந்தாலே காட்சி சாட்சாத்காரம். காசி கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னது, அது ஒரு கிணறு. இறைவன் நினைவில் செஞ்ச பாவத்தை எல்லாம் எரிக்கணும், பாவத்தை கழுவணுன்ட்டு அந்த கிணத்துல குதிப்பாங்களாம் தற்கொலை பண்ணிக்க. அப்போ என்ன ஆகுனா, குதிக்கும் பொழுது இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்படியே காட்சி கிடைக்குமா என்னென்ன பாவம்லாம் செஞ்சோன்ட்டு. இப்போ இது தப்புன்ட்டு அரசாங்கம் தடை பண்ணியிருக்குது. அவங்க இப்படி குதிச்சா பாவம் அழிஞ்சு முக்தி அடைஞ்சிடுவோம், பிறவா நிலையை அடைவோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் யாராலும் முக்தியெலாம் அடைய முடியாதுன்னு நமக்கு பாபா சொல்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற காட்சி சில நொடிகளுக்குள்ள பல பிறவிகளின் தண்டனை கிடைச்ச மாதிரி ஆகிடுதுன்ற. ஸோ பாவம் ஓரளவுக்கு அழிக்கப்படுதுன்னு தான் சொல்கிறார் அதில், இல்லையா? பா எப்படி இருக்குப்பாங்க, நம்மளாம் என்னென்ன பண்ணியிருக்கிறோமோ தெரில, எத்தனை தடவை தற்கொலை பண்ணுமோ தெரில. பாபா சொல்கிறாரு, அதுக்கப்புறம் பிறந்து புதுசாக மறுபடியும் கணக்கு வழக்கு ஆரம்பமாகுமே தவிர பிறக்காமலும் போக முடியாது. திரும்பி யாரும் பரந்தாமத்துக்கு போகலாம் முடியாது. அங்கே போய் எங்கே போய் இருப்பாங்க, எங்கே போவாங்கன்னு கேட்குறேன். ஏன்னா ஒன்று பரந்தாமம் போகிறதுக்கான வழியும் தெரியாது, பரந்தாமத்தை பற்றியும் தெரியாது. ஸோ இதில் ஒன்று வேறு லாங்குவேஜில் பார்க்கும்போது வேறு மாதிரி வருது. என்ன அப்படின்னா, நிரந்தரமாக யாரும் பாபாவை நினைக்கிறதில்ல, அப்படி நீங்கள் நிரந்தரமாக நினச்சிருந்தீங்கன்னா உடம்பு விட்டுட்டு போயிட்டு இருப்பீங்கன்ற. செம சூப்பர் இல்லையா? அது மாதிரி இருந்துச்சுன்னா உடம்புல இருக்காது ஆத்மான்ற. அப்போ பாருங்கள், ஒரு விதத்தில் மாயா பிடிச்சி வச்சுருக்குது. மாயாவே ஒரு விதத்தில் நல்லது, ஏன்னா யார் சேவை பண்ணுறது அப்படின்னு பாபா வருவானில் சொல்லியிருக்கிறார். சூப்பராக பாபா கேட்குறாரு பாருங்கள். ஒன்று பரந்தாமம் பற்றி தெரியாது, இன்னொரு விஷயம் அப்படி போய் எங்கே இருப்பாங்க பரந்தாமத்தில் இல்லையா? அது வரிசையாக மேலே இருந்து அப்படியே இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு நடுவில் இது போய் அப்படியே போய் நின்றுக்குமா இல்லையா? அப்போ அந்த ஆத்மாவுடைய வரிசை எல்லாமே கெட்டு போயிடுமே இல்லையா? அதுதான். ஸோ இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். வந்துட்டாங்கன்னா எல்லாம் ஸோ இப்போ பண்ணுற முயற்சிக்கு ஏற்ப மறுபடியும் இல்லையா, பக்காவாக முயற்சி பண்ணுறவங்க ஃபஸ்ட்டே போயிடுவாங்கன்றார். ஸோ ஃபஸ்ட்டே போகிறவங்க ஃபஸ்ட்டே வரவும் செய்வாங்க. இப்படி போய் நடுவில் எல்லாம் போயிட்டு இருந்தால் அந்த வரிசையே போயிடுமே. ஏன்னா இயற்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே அவ்வளோ அந்த பட்டாம்பூச்சியுடைய ரெக்கையை பார்த்திங்கனாலே அவ்வளோ அழகாக அந்த வண்ணமயமாக இருக்கிற பட்டாம்பூச்சியுடைய அந்த ரெக்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ துல்லியமாக இருக்கும். அதில் அந்த ஒரு ஆர்ட் மாதிரி வரைஞ்சிருக்கும், அவ்வளோ ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்கும். ஸோ இயற்கையில் எல்லாமே அவ்வளோ ஒழுங்குமுறையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்ணா பின்னான்னு வீட்டுக்கு போனால் அந்த ஒழுங்குமுறையே கெட்டு போயிடுமே. அப்படிலாம் யாருமே போக முடியாது. வரிசைக்கிரமமாக தான் வருவாங்க, அதே மாதிரி வரிசைக்கிரமமாக தான் போவாங்க. கடைசியில் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் காட்சியாக கிடைக்கிது. அதை வச்சு தான் இந்த மாதிரி படத்தை தயாரிக்கிறாங்க இல்லை, 7 நாள் கோர்ஸ், அந்த பரந்தாமம், இது எல்லாம் 84 பிறவியை பெற்ற முழு ஞானம், முழு சக்கரத்துடைய ஞானம் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். இருந்தாலும் இதை புரிஞ்சிக்கிறதுல குழந்தைங்களுக்குள்ள வரிசைக்கிரமம் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய மார்க் வாங்கி பாஸ் ஆகுறாங்க, ஒரு சிலர் கம்மியானவங்க. ஆனால் பிரம்மா பாபாவை தவிர யாருமே 100 out of 100 வாங்கிறது கிடையாது. கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கும். மற்றவங்களுக்கும் பிரம்மா பாபாவுக்கும் ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் வேறு, குணமும் வேறு, ஏன் முக தோற்றங்களே வேறு. ஆனால் ஆத்மா மட்டும் எல்லாமே குட்டி புள்ளியாக தான் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? மனிதர்கள் எவ்வளோ பெரியவர்களாக, உயரமானவர்களாக, குள்ளமானவர்கள், இந்த மாதிரி நிறைய விதவிதமானவங்களாக இருக்கிறாங்க. ஒரே மாதிரி தோற்றம் கொண்டவர்களாக 2 பேர் ஒரே மாதிரி எக்ஸாக்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதேமாதிரி நடிப்பும் ஒரே மாதிரி இருக்காதுன்றார். அதேமாதிரி ஒரு வினாடி மாதிரி அடுத்த வினாடி முழு கல்பத்தில் வரவே வராதுன்றார். எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா?
எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுதான் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ இப்போ எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்களோ அதே பேர் தான் 5000 வருஷம் கழிச்சு இந்த நேரம் இருப்பாங்க. அதே நடிப்பு தான் இருக்கும். அதேமாரி வீட்டிலையும் எத்தனை பேர் இருப்பாங்களோ அத்தனை பேர் தான் இருப்பாங்க. திடீர்னு அதிகமாக வருது கம்மியாக வருது அப்படிலாம் இருக்காது. ஸோ நாடகம் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 5000 வருஷத்தில் என்ன நடந்துச்சோ துல்லியமாக அதே தான் நடக்கும். எந்த வித்தியாசமாக இருக்காது. எப்படி ஒரு படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அதே படத்தை தானே நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி பாபா சொல்கிறார், 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் நாம் இப்படித்தான் சந்தித்தோம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. இல்லையா? துல்லியமாக இந்த நேரம் இந்த நொடி நாம் சந்தித்தோம். இதை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. அந்த நாடகம் நம்மளை இயக்கிட்டு இருக்குது. நம்ம நாடகத்தை இயக்கிறோமா நாடகம் நம்மளை இயக்குதானே தெரியல, அப்படி இருக்குது. ஸோ ஒரு வினாடி கூட எக்ஸ்ட்ராவாக ஆகாது. ஸோ அதனால தான் அந்த சரீரம் விடும்போது அழுகிறது தேவையில்லாத அந்த நேரம் அந்த சீன் வந்து தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்ச படம், அதில் ஒரு பிடிச்ச கேரக்டர் அந்த செகண்ட் சாகிறாருன்னா அந்த செகண்ட் அவர் சேர்த்து தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக அவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார். ரெண்டாவதோட படம் பார்க்கும்போது காட்சி மாறிடாது. ஏன்னா இதுவும் ஒரு நாடகம்தான். யாருடைய புத்தியில் படைப்பவர் சிவபாபாவை பற்றியும் அவருடைய படைப்பை பற்றிய ஞானம் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்குதோ அவங்க தான் சுயதர்சன சக்கரதாரி. அப்பா தான் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். மனிதர்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. மனிதர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பக்தி தான். ஞானத்தை ஒரு தந்தை தான் கற்றுக் கொடுப்பார். ஒரு தந்தை தான் ஞானக்கடல். பிறகு நீங்கள் ஞான நதிகள் ஆகுறீங்க. ஞானக்கடல் ஞான நதிகள் இந்த ரெண்டுலேருந்து தான் முக்தியும் ஜீவன் முக்தியும் கிடைக்கிது. இல்லையா? ஞானக்கடலில் மூழ்கிறதுனாலையும் ஞான நதியில் மூழ்கிறதுனால தான் முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கிது. அப்படின்னு அர்த்தம் இந்த ஞானத்தை எடுக்கிறதன் மூலம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நிறைய புராண கதைகளில் கடலுக்குள்ளே போவாங்க, அப்படியே முக்தி கிடச்சிடும் அரக்கனுக்கு. ஸோ அதேமாதிரி ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் ராமர் அவருடைய பிரஜைகள் எல்லாருமே ஒரு நதிக்குள்ளே மூழ்குவாங்க, அப்படியே முக்தி அடைஞ்சு மேலே போகிற மாதிரி காட்டுவாங்க. ஜீவன் முக்தி அடைஞ்சு வைகுண்டத்துக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அது சிவபாபான்ற ஞானக்கடல் மூலமாகவும் அல்லது அவருடைய குழந்தைகளாகியோ ஞான நதிகளாகியோ உங்கள்கிட்ட ஞானத்தை எடுப்பதன் மூலமாக மட்டும்தான் முக்தியும் ஜீவன் முக்தியும் எல்லோருக்கும் கிடைக்கிது. மற்றபடி தண்ணி நதியில் போய் குளிக்கிறதுனாலலாம் யாருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கிடைக்காது. அது எப்பவும் தானே இருக்குது. இந்த சங்கம யுகத்தில் மட்டும் தான் ஞானம் கிடைக்கிது. மற்றபடி தண்ணி நதி பாரதத்தில் எப்போ தான் ஓடிட்டு இருக்குது. செம்ம சூப்பர் பாயிண்ட் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அம்பு விட்டு அங்கேருந்து கங்கை வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ இல்லாத ஒரு கங்கை அந்த இடத்துல திடீர்னு வருது. அப்போ அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் அது தோன்றுறது. அதுதான் சங்கமயுகம். மற்றபடி தண்ணி நதி தான் எப்போவுமே இருக்குது. செம சூப்பர் இல்லையா? லவ் யூ பாபா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா நகரங்களும் கண்டங்களும் அழிய போகுது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே அழிய போகுது. ஸோ வேதங்களில் பிரளயம் காட்டுவாங்க இல்லையா? கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே அப்படியே பிரளயம் ஏற்பட்டு உலகமே மூழ்கடிக்கப்படும். ஸோ அதில் ஒரு மரப்பெட்டிக்குள்ளே எல்லா விலங்கினத்துடைய ஒரு ஜோடி இருக்கும். ஸோ அதிலிருந்து உலகம் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? மறுபடியும் உருவாகுது. ஸோ அதுதான் சைக்கிள். ஆனால் பாபா சொல்லியிருக்கா அது மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் அழியாது, பாரதம் மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் போயிடும். ஸோ அதுதான் பிரளயம்னா ஒட்டுமொத்தமாக போயிடுது. ஆனால் இங்கே கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ இதுதான் ஆரம்பத்தில் வரும்போது பிரளயம் ஏற்படாதுன்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியாது. ஸோ இவ்வளோ நாள் ஆகுது அது புரியுது. லவ் யூ பாபா. இப்போ பாபா நமக்கு முழு ஞானத்தை கொடுக்குறார். இது மட்டும்தான் ஞானம், மற்ற எல்லாமே பக்தி தான். வைரம் போன்றவர் ஒரே ஒரு சிவபாபா தான். அதனால் அவருடைய சிவ ஜெயந்தி தான் கொண்டாடணும்.
அந்த சிவ ஜெயந்தியில் போய் கேளுங்க, சிவபாபா என்ன செஞ்சார், எதுக்கு அவருடைய பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுறீங்க, போய் கேளுங்க. செம சூப்பரான விஷயம் இல்லையா? கேளுங்க. இப்போ எம்ஜிஆருடைய பிறந்த நாள்னால் அதுக்கே கேட்குறாங்க இல்லையா, நாடு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்போ இப்படி ஒரு பிறந்த நாள் தேவையா, நூற்றாண்டு விழா தேவையான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சிவபாபாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்களே, என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சிட்டு கொண்டாடணும்ல. அப்போ சொல்லுங்கள், அவர் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குனார். எப்போ ஆக்குனார் தெரியுமா? போன கலியுகத்தில். இதுக்கு முன்னாடி கலியுகம் எப்போ வந்துச்சு தெரியுமா? 5000 வருஷம் முன்னாடி. ஸோ 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சக்கரம் சுழலும், நடந்ததே நடக்கும். அதே கலியுக இறுதியில் மீண்டும் மீண்டும் பாபா வருவார். இப்போ வந்திருக்கார், தூய்மையாக்குறார். முதலீடை கடைப்பற்றி ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தை கொடுத்ததுனால தான் அவர் ஞானச்சூரியன் சொல்கிறோம். ஞானச்சூரியன் வெளிப்பட்டது, அஞ்ஞான இருள் அழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஞானத்தின் மூலமாக விடியுது இல்லையா? இந்த எல்லையற்ற நாடகத்தின் பகல் வருது ஞானத்தின் மூலமாக. பக்தியின் மூலமாக இருளாயிடுது, தவறான வழி எல்லாமே இல்லையா? அப்போ பாருங்கள், அப்போ பைபிளு, குரானு, கீதை எல்லாமே என்ன வருது? பக்தி. எல்லாமே தவறான வழிகள் இல்லையா? கனவுல வர்றது, தோன்றது, இதையெல்லாம் வச்சு தான் உருவாக்குறாங்க. அது எல்லாமே இரவு, உண்மை தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் அது பேர் பக்தி, இரவு. 84 பிறவி முடிச்சிட்டோம். இப்போ பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருந்தால் நம்ம தூய்மை ஆகிடுவோம். ஆத்மா தூய்மையாயிடுச்சுன்னா அடுத்த பிறவியில் உங்களுக்கு சரீரமும் தூய்மையாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? 84 பிறவி முடிச்சிட்டோம், ஆத்மா தூய்மையாக்கி தூய்மையான உடல் எடுக்கணும், அதுக்கு அப்பாவை நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்றது மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். ஸோ எல்லாம் வருஷிக்கிறவங்க தூய்மையாகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே தூய்மை ஆகிறது ரொம்ப ஈஸி தான். அதேமாதிரி இந்த ஞானமும் ரொம்ப ஈஸி தான். பட் நீங்கள் முயற்சி பண்ணணும், கவனம் கொடுக்கணும். முக்கியமான விஷயமே அந்த கவனம், நினைவு தான். நிறைய பேருக்கு தன்னை எப்படி ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்கிறதுன்னு கூட தெரியல. இருந்தாலும் பாபா குழந்தைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக சொர்க்கத்தில் வருவாங்க. பட் பதவி ரொம்ப கீழானதாக இருக்கும். அதனால் பாபா சொல்கிறார், ஏன்னா இப்போ நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுற அதற்கேற்ப தான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், நாம் மாஸ்டர் ஞானக்கடல்ன்ற இதே போதையில் எப்பவும் இருக்கணும் இல்லையா? அந்த ஆன்மீக போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன போதை? கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்ச ஞானம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இதன் மூலம் நான் ராஜ்யத்தை அடைய போகிறேன் அப்படிங்கிற போதை இருக்கணும். ஸோ உங்களுக்குள்ள ஞானத்தின் சக்தியை நிரப்பி காந்தம் மாதிரி ஆகி காட்டணும். நீங்கள் பார்த்தோன்னே எதிர இருக்கிறவங்க அமைதி வேணும், அவ்வளோ சாந்தமாக பார்த்து இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஆன்மீக தூதர், உண்மையான இறை தூதர் நீங்கள் தான் இல்லையா? ஸோ செய்தியை கொடுக்கணும். சத்குரு ஒரு சிவபாபா தான். அவர்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுக்கிறீங்க, அவருடைய குழந்தையாகவும் ஆகியிருக்கிறீங்க. ஸோ அவருடைய பேருக்கு எடுக்கிற மாதிரி எந்த காரியமும் பண்ணாதீங்க. என்ன ஆனாலும் சரி, ஒரு பொழுதும் அழக்கூடாது அப்படின்றது உள்ளுக்குள்ளே முரளியில் வரல. அப்போ தமிழில் கட்டாயம் இருக்குது போல இருக்கு. சரி, அதாவது ஆடாமல் அசையாமல் இருக்கும். ஆமாம், கலங்கீதர்னால் அதை பற்றி உள்ளே இருக்கணும்ல. கலங்கீதவர்னால் கலக்கம் கொள்ளாதவர்கள் இல்லையா? ஸோ என்னானாலும் ஒருபொழுதும் அழக்கூடாது. வரதானம், ஞானத்தின் கூடவே குணங்களையும் வெளிப்படுத்தி அனைத்து குணங்களும் நிறைந்தவராக ஆகக்கூடிய குணமூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபாஸ்வரர், எல்லா குழந்தைங்கக்கிட்ட ஞானமெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது? அந்த ஞானம் குணமாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா? அந்த குணத்தை வெளிப்படுத்துங்க. அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஞானம் வேலை செய்யுதுன்றது உங்கள் குணத்தை பார்த்து தான் தெரியும். இல்லை, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்?
அந்த குணம், அந்த குணத்தை பார்த்து நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது மாதிரி நீங்கள் இறைவன்கிட்ட படிக்கிறீங்கன்றது உங்கள் குணத்தை வச்சு தானே தெரியும். அதனால் உங்கள் செயலை பார்த்து மற்றவங்க தன்னுடைய குணத்தை மாற்றிக்கணும், தன்னுடைய அசுர குணத்தை மாற்றிக்கணும், தெய்வீக குணத்தை வளர்த்துக்கணும். அப்படி குணத்தை தானம் பண்ணுங்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக. வாய் மூலமாக சொல்கிறதில்ல, நீங்கள் செய்கிற செயல், அந்த குணம், அந்த தெய்வீக குணம் வெளிப்படுறதை, இனிமையாக பேசுகிறத பார்த்து அவங்க இனிமையாக பேச ஆரம்பிக்கணும். ஸோ எப்போவுமே உங்களுடைய சங்கல்பம் என்னவாக இருக்கணும், நான் எப்போவுமே குணமூர்த்தியாக இருக்கணும், அதை பார்த்து எல்லோரையும் நான் குணமூர்த்தியாக ஆக்கணும், இந்த காரியத்தில் நான் எப்போவும் தயாராக இருக்கிறேன், எவர் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் வைங்க. இல்லை நான் சதா குணமூர்த்தியாகி எல்லோரும் குணமூர்த்தியாக்கக்கூடிய காரியத்தில் நான் தயாராக இருக்கிறேன் எப்போவுமே அப்படின்னு சங்கல்பம் வைங்க. அப்படி தயாராக இருக்கணும்னு சங்கல்பம் வைங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தணும்னா அசுர குணத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அசுர குணத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கணும்னா அசுர குணத்தை தூண்டக்கூடிய வெளியில் இருக்கிற வீண் விஷயங்களை பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. அதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், விசேஷ குணத்தை பார்த்து தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துறது, இதுலேயே உங்கள் கவனம் இருக்கணும். இப்போ வீண் விஷயத்தை பார்க்குறது, கேட்குறது, செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் சங்கல்பம் வச்சு அதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா, எப்படி தெய்வீக குணத்தை நான் வெளிப்படுத்தணும், நாராயணனா அவங்க பார்க்கணும், நாராயணனுடைய 1% என்கிட்ட அவங்க பார்த்துட்டு தான் போகணும், என் தொடர்பில் வர அத்தனை பேரும் அப்படின்றதில் கவனம் வைங்க. அப்போ வீண் விஷயத்தை பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா உங்களை நீங்கள் வெளிப்படுத்துறதுல இருப்பீங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறதுல உங்கள் கவனம் இருக்காது. சூப்பர் இல்லையா? இந்த விதி மூலமாக உங்களுடைய பலகீனங்களும் ஈஸியாக முடிஞ்சிடும், மற்றவங்களுடைய பலகீனங்களும் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த பலகீனங்களை நீங்கள் பார்க்கும்போது தான் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க. ஸோ அந்த பலகீனங்களும் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி பிறருடைய பலகீனத்தை முடித்து அவங்களுடைய தெய்வீக குணத்தை உருவாக்குறதுக்கு, நான் தெய்வீக குணங்களின் சொரூபமாக இருக்கக்கூடிய பணியை செய்கிறதுக்கு நிமித்தமாக இருக்கிற முதல் நம்பர் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக ஆகி மற்றவங்களையும் ஆக்குறதுல உதாரணமானவர்களாக மாறுங்க. உங்களை பார்த்து எல்லாம் மாறணும், அப்படி மாறுங்க. சூப்பர்ல. இப்போ அன்னை தெரசாவை பார்த்து அவங்க ஒரு உதாரண புருஷராக தானே இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுனாலேயே கூட நிறைய பேர் அனாதை இல்லங்கள் திறந்திருக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுடைய தெய்வீக குணங்களை பார்த்து மற்றவங்க தெய்வீக குணங்களை வளர்த்துக்கணும். அந்த மாதிரி ஆகுங்கள். ஸ்லோகன். ஸோ மனதின் மூலமாக எப்பொழுதும் யோகத்தை தானம் செய்பவர்களாகவும், யோக தானம், யோக சக்தி நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணத்தை தானம் செய்கிறவங்களாகவும், வார்த்தைகளின் மூலம் இனிய வார்த்தையையும் இந்த ஞானத்தையும் தானம் செய்கிறவர்களாகவும், அதேமாதிரி உங்களுடைய செயல்களின் மூலம், நடத்தையின் மூலம் தெய்வீக குணத்தை தானம் செய்கிறவர்களாகவும் மாறுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி அண்ணா. 31 முரளி ரிவிஷன். அப்பா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆத்மா அபிமானியா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா அபிமானியா ஆகும்போது நமக்குள்ள இருக்கிற வீண் எண்ணங்கள் முழுசா முடிஞ்சு போயிடும். ஆத்மா அபிமானியா இருக்கும்போது சதா எப்பவுமே உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. பயம் எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. புது குழந்தைங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, தலையில பேன் நகர்ற மாதிரி மெதுவா நகர்ந்து போறாங்க. ஏன்னா அவங்க நிறைய மாயாவை எதிர்கொள்ள வேண்டியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா அபிமானியா ஆகிறதுக்கான முயற்சி அதிகமா தேவைப்படுது. நீங்க சதா ஆத்மா அபிமானியாவே இருக்கும்போது உங்களுக்கு எப்பவுமே சதா மகிழ்ச்சி தான் நிறைஞ்சிருக்கும். ஆத்மா அபிமானியா இருக்கும்போது சதா சேவையிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா சொல்றாரு, நீங்க ஆத்மா அபிமானியா இருந்து மாயாவை முழுசா வெல்ந்துட்டா உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. அதுக்கு அங்கதனின் உதாரணம் சொல்றாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்றாரு, இன்னும் நிறைய பேருக்கு அப்பா மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. கொஞ்சம் கூட அப்பா மேல எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படக்கூடாது. இன்னும் சில குழந்தைங்க அகங்காரத்துல இருக்காங்க, எல்லாரையும் அலட்சியப்படுத்துறாங்க. அப்பா சொல்றாரு, யாரும் அகங்காரத்துலயும் யாரையும் அலட்சியமும் படுத்தக்கூடாது. ரொம்ப ரொம்ப பணிவா இருக்கணும், எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
எல்லாருக்கும் இப்போ ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, சிவ தந்தையை நினைவு பண்றது மூலமா மட்டும்தான் ஆத்மாவில் இருக்கிற கரை நீங்கும் அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் புரிய வைங்க. ஆத்மாவை எந்த காலனாலையும் அழிக்க முடியாது. ஆத்மா அதோட பாகத்தை நிச்சயமா நடிச்சே ஆகணும். சரீரத்துக்கு மட்டும்தான் அழிவே தவிர ஆத்மாக்கு அழிவே கிடையாதுன்னு நீங்க எல்லாருக்கும் புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு ஞானத்தை ஒரு நிமிடம் இல்லைன்னா ஒரு நொடி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கூட இந்த ஞானத்தை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம், அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த கலியுகத்துல ஏகப்பட்ட குருமார்கள் இருக்காங்க. ஆனா ஞானத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு சிவத்தந்தை தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிற அப்பா சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல கூட சிலைகள், அதாவது கோயில சிலைகள் முன்னாடி உக்காந்து அந்த அளவுக்கு பக்தி செய்யறாங்க. எனக்கு காட்சி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உருகி உருகி வேண்டுறாங்க. அப்பா சொல்றாரு, நீங்க எதுவுமே பண்ண வேணாம், உங்களை ஆத்துமான உணர்வு பண்ணி என் ஒருவனை மட்டும் நினைவு பண்ணுங்க. ஏன்னா நானே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கீழ்ப்படிந்த சேவகனா தான் இருக்கேன். எனக்கு எதுக்கு நீங்க தலை வணங்குறீங்க? உங்களை ஆத்துமான உணர்ந்து என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க, அதுவே போதும், உங்களுக்கு எல்லா சௌபாக்கியத்தையும் தர அப்படின்னு சொல்லியிருக்காரு. சதா அப்பாவோட நினைவுலயே இருப்போம், அப்பாவோட ஸ்ரீமத் படி மட்டுமே நடப்போம்னா. ஓம் சாந்தி அண்ணா. ஓம் சாந்தி. பிப்ரவரி 1 முரளி ரிவிஷன். அப்பா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த உலகமே அழிய போகுது, அதனால இந்த உலகத்து மேலேயும் இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருள் மேலேயும் ஆசை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ குழந்தைகளாகிய நீங்களும் சன்னியாசிகள் தான். இந்த உலகத்தில் இருக்கிற சன்னியாசிகள் எல்லைக்கு உட்பட்ட சன்னியாசிகள். ஆனால் நீங்கள் எல்லையே இல்லாத சன்னியாசிகள். அதனால் உங்களுக்கு எந்த பந்தனமும் இருக்கக்கூடாது, எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒருத்தர் சரீரம் விட்டுட்டு, அதாவது இறந்து போயிட்டாங்கன்னா, அவரோட ஆத்மா இன்னொரு சரீரத்துக்கு போய் அவரோட பாகத்தை முழுசாக நடிக்குது. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். எதுக்கு அதுக்காக அழணும்? ஆத்மா எப்போவுமே அழியாதது, அதோட பாகத்தை முழுசாக நடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைங்கன்னு சொல்கிறாரு. சதா சிவ தந்தையோட நினைவிலேயே அந்த போதையிலேயே இருக்கணும். அப்பாவோட ருத்ரமணி மாலையில் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற மனுஷங்க இறைவனை 24 அவதாரங்கள் எடுக்கிறதாகவும் கல்லில் மண்ணில் எல்லாத்துலேயும் இருக்கிறதாகவும் தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. இறைவனாகிய பரமாத்மா சிவன் எப்போவுமே பரந்தாமத்தில் இருப்பவர், அவர் எங்கும் நிறைந்தவர் கிடையாதுன்னு நீங்கள் தான் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. உலகத்தில் இருக்கிற மனுஷங்க வீட்டுக்கு வீடு தேவதைகளோட படத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தேவதைகள் எங்கேருந்து வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் யாருக்கும் எதுவுமே தெரியல. ஆனால் பக்தியை மட்டும் விடுறதே கிடையாது. இதுதான் தமோ பிரதான புத்தி அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. இந்த மாதிரி தமோ பிரதான புத்தியை சதோ பிரதானமாக ஆக்கிறதுக்கு தான் சிவ தந்தையே இந்த உலகத்துக்கு வராரு. இப்போ எல்லாருக்கும் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்கறது சிவதந்தை மட்டும்தான். அதனால் எப்போவுமே உயர்ந்ததில் மிக உயர்ந்த பகவான் சிவன் மட்டும்தான்னு நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்றாரு. உலகத்தை மனுஷங்க பக்தி மார்க்கத்தில் நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதை தான் ஞானம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் உண்மையான ஞானம் இறைவன் சிவனே கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இதை நீங்கள் நினச்சி சதா சந்தோஷத்தில் அந்த போதையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு நீங்கள் ஞானத்தில் மூழ்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு காந்தம் போல் மற்றவங்கள கவரப்படுவீங்க. எல்லாருக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுவே தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போவும் உங்களை ஆத்மான நீங்கள் உணர்ந்து உங்கள் மனசு மூலமாக யோகத்தை தானம் பண்ணுங்க, உங்கள் வார்த்தைகள் மூலமாக ஞானத்தை தானம் பண்ணுங்க, உங்கள் செயல்கள் மூலமாக நல்ல குணங்களை தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. சதா அப்பாவோட நினைவிலேயே இருப்போம், அப்பாவோட வழிபடி மட்டுமே நடப்போம். ஓம் சாந்தி அண்ணா. ஓம் சாந்தி பாபா.